வெளிநாட்டு வாழ் இந்தியர் மாநாட்டில் பங்கேற்ற நரேந்திர மோடி பிரதமர் மன்மோகன் சிங் பேச்சை கிண்டலடித்தார். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மாநாடு டெல்லியில் நடந்து வருகிறது. புதனன்று மாநாட்டில் பேசிய பிரதமர் மன்மோகன் சிங் இந்திய பொருளாதாரத்தின் எதிர்காலம் பற்றி கவலைப்பட வேண்டாம் என்றும் இந்தியா வளமான எதிர்காலத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் பேசினார். வியாழக்கிழமையன்று மாநாட்டின் இறுதி நாள் நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி, கேரள முதல்வர் உம்மன் சாண்டி, திட்டக்குழு துணைத் தலைவர் மான்டிங் சிங் அலுவாலியா உள்ளிட்டோர் பங்கேற்று பேசினர். பிரதமர் ஒரு நல்ல விஷயத்தை நேற்று சொன்னார் என்று தனது பேச்சை ஆரம்பித்த மோடி, விரைவில் நல்ல காலம் வரப்போவதாக பிரதமர் கூறியதையும் குறிப்பிட்டார். பிரதமர் சொன்னபடி இன்னும் 4 மாதங்களில் நாட்டுக்கு நல்ல காலம் வரத்தான் போகிறது என்று கூறிய மோடி, லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா அமோக வெற்றி பெறப் போகிறது என்பதைத்தான் பிரதமர் அப்படி சொன்னதாக கோடிட்டு காட்டியதும் மாநாட்டில் சிரிப்பலைகள் வெடித்தன. कल प्रधानमंत्री जी हम सबके बीच आए थे. प्रधानमंत्री जी ने एक अच्छी बात कही. कल प्रधानमंत्री जी ने कहा कि निराश होने की जरूरत नहीं है, बहुत ही जल्द अच्छे दिन आने वाले हैं. मुझे आज ये कहने की जरूरत नहीं है, लेकिन हो सकता है 4-6 महीने इंतजार करना पड़े, लेकिन मेरा विश्वास है कि अच्छे दिन आने वाले हैं. வெறும் டாலர்கள் பவுண்ட்களாக மட்டும் வெளிநாட்டு வாழ் இந்தியர்களை மதிப்பிடக்கூடாது என்று கூறிய மோடி, வெளிநாட்டு வாழ் இந்தியர்களின் கோரிக்கைகளை நிவர்த்தி செய்ய மத்தியில் ஆளும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு தவறிவிட்டதாகவும், அதனால் NRI இந்தியர்கள் இப்போது நேரடியாக மாநில அரசுகளுடன் வர்த்தக உறவுகளை வைத்துக் கொள்ள முன்வந்துள்ளதாகவும் கூறினார். நாட்டின் முதலாவது உள்துறை அமைச்சர் சர்தார் வல்லபாய் பட்டேலை புகழ்ந்த மோடி, பட்டேல் மதிநுட்பத்துடன் செயல்படாதிருந்தால் கிர்சிங்கங்களை காண நாம் பாகிஸ்தான் விசாவை பெற வேண்டியிருக்கும் என்றும் கூறினார். நர்மதா ஆற்றங்கரையில் பட்டேலின் உயர்ந்த சிலையை உருவாக்க வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் ஆதரவளிக்க வேண்டும் எனவும் மோடி கேட்டுக் கொண்டார்.